அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போவான். கொஞ்சம் அதை புரிஞ்சுட்டு அப்புறம் போவான். அப்ப இல்ல அள்ளி தூவும், நான் அள்ளி தூவுறேன்னு வைக்கலையே தோட்டத்துல விதைய, அள்ளி தூவுற விதைய அது எவனாவது அள்ளிக்கிட்டு போனா அவன் எப்படி போறானா? சந்தோஷமா போறானா? ஒரு தோட்டம் இருக்கே, நான் தோட்டத்தை வெட்டி மண்ணை நல்லா பதப்படுத்தி நல்லா லெவல் பண்ணி அதை பாத்தி எடுத்து நான் கொஞ்சம் காரட்டு விதையோ ஒரு பீன்ஸ் விதையோ ஏதோ ஒரு விதையை நான் விதைச்சிட்டு போறேன்னு வைங்களே, அதை ஒரு மனுஷன் அள்ளிக்கிட்டு போறான்னா அவன் எப்படி போறான்னா? ஏன் அழுது கொண்டு போறான்னா, நீங்க நல்ல கவனமா ஒரு வெளிப்பாடு நான் உங்களுக்கு சொல்ல கவனமா கேட்டுக்குங்க. யாரு ஜெபம் பண்ணாலும் அவமானமா நினைக்காதீங்க, தூஷணமா நினைக்காதீங்க, தூஷணமா நினைக்காதீங்க. எங்க ஜெபம் பண்ணாலும் தூஷணமா நினைக்காதீங்க. இன்னைக்கு அந்த தூஷணமா நினைக்கிறதுனாலதான் அள்ளி தூவு விதைய அள்ளிக்கிட்டு போறனே அழுது கொண்டே போறான். புரியுதா? ஆனா ஜெபிக்கிறவன் அங்க என்ன செய்யல, தூவுனவன் என்ன செய்யல, விதைய தரையில போட்டவன் என்ன செய்யல, அழுகல. விதை தரையில போட்டவன் என்ன நினைச்சுக்கிட்டே இருந்திருப்பான், இன்னைக்கு இல்லை நாளைக்கு முளைக்கு நாளான்னைக்கு முளைக்கு நாளை ஆயுதத்தோட இருக்கான், கர்த்தர் இடத்துல ஒரு காரியத்தை பார்த்து கொண்டே இருக்கான். ஆனா அதை அள்ளிக்கிட்டு போனவன் அழுது கொண்டே போறான். ஜெபத்தை அவமானப்படுத்தாதீங்க, ஜெபத்தை தூஷணப்படுத்தாதீங்க, செபிக்கிற ஜெபத்தை அடுத்தவங்க போய் குறை சொல்லாதீங்க. நீங்கள் செபிக்க மாட்டீங்க, அடுத்தவங்களை செபிக்க விடாத காரியம். ஆமென். அள்ளி தூக்கி கொண்டு போகாதபடி நம்மளிடம் என்ன செய்யணும்? முதலாவதாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆமென். அள்ளி தூவும் விதைய அல்ற ஒரு நல்ல மனுஷன் கிடையாது. ஆமென். அள்ளி தூவும் விதைய அல்ற ஒரு நல்ல மனுஷன் கிடையாது. அப்ப அது என்னவா இருந்திருக்கானோ? சாத்தானா இருந்திருக்க ஆண்டவருக்குள்ள. அப்ப அவன் விவசாயம் தோட்டம் வெட்டினது தெரியும், மண்ணை பதப்படுத்தினது தெரியும், அவன் எதை போட்டது தெரியும், அதனால தான் அவன் அள்ளிட்டு போறான். அப்ப அவனோட காத்திருப்புல என்னன்னா, யாரோ ஜெபிக்கிறாங்க நம்ம நல்லா இருக்கணும் வேண்டாம், யாரோ ஜெபிக்கிறாங்க நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்க வேண்டாம். நீங்க ஜெபிக்க, நீங்க ஜெபிக்க, நீங்க ஜெபிக்க ஆண்டவர் சமத்துல, நீங்க கேளுங்க ஆண்டவர்கிட்ட. அள்ளி தூவுவதை அன்றது நம்மளுடைய வேலை அல்ல, நம்மளுடைய பொழப்பு அது கிடையாது. நம்ம விதைக்கணும், நம்ம விதைக்கணும். ஒவ்வொருத்தரும் விதைச்சு ஒவ்வொருத்தரும் அறுவடை பண்றத தேவனாகிய கர்த்தர் பார்க்கிறார். அள்ளி தூவு விதைய அள்ளி